2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. நீயே அந்த மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தையை, நீயே. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? கர்த்தர் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். 12 நாட்கள் இதே தலைப்பில் நம்ம ஜெபங்களையும் செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லுகிற இந்த பயணத்தில், இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், தேவனுடைய பார்வையில் நீயே அந்த மனுஷன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஒரே சென்டென்ஸ் தான், இதை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நீயே அந்த மனுஷன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்மை குறித்து தேவனிடத்தில் என்ன சாட்சி இருக்கிறது? நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானங்களும் என்ன இருக்கிறது? அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? என்னோடு என்ன பேசுகிறார்? தாவீதோடு ஆண்டவர் பேசும்போது நீயே அந்த மனுஷன் என்று பேசுகிறார். நீயே அந்த மனுஷன். ஆண்டவருடைய பார்வையில் தாவீது எப்படி இருக்கிறான்? கெட்டு போன ஒரு பாத்திரமாக, தொலைந்து போன ஒரு பாத்திரமாக, தேவ பிரசன்னத்தை முன்பு போல் அனுபவிக்க முடியாத ஒரு பாத்திரமாக இந்த தாவீது இருக்கிறதை நாம் காண முடியும். கெட்டு போன உலகத்தில் தான் இயேசு நம்மை மீட்டெடுக்க வருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கெட்டு போன உலகத்தில் இயேசு மனுஷனை மீட்டெடுப்பதற்காக வருகிறார். இயேசு வந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? கெட்டு போன உலகம், பாவம் நிறைந்த உலகம். அதில் தான் இயேசு வந்து இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து, ஸ்தோத்திரம், அவர் மரியாள் இடத்திலிருந்து, ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து, மனுஷ சித்தத்தின்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து பிறக்கிற தெய்வம், பாவமில்லாத பரிசுத்தமான ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெட்டு போன உலகத்திற்கு வருகிறார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் அநேக பாத்திரங்களை அவர் தேடி வந்தபோது அந்த மனிதர்களுடைய நிலை கெட்டு போன நிலையில் இருந்தது, பின்மாற்றம் அடைந்த நிலையில் இருந்தது. ஜெபிக்க முடியாத அனுபவம், வேதத்தை வாசிக்க கூடாத முடியாத ஒரு அனுபவம். இதெல்லாம் எப்போ வரும்னா பின்வாங்கி செல்லும் போது வரும். நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, சபையில் இருப்பீங்க, ஆனால் பின்வாங்கி இருப்பீங்க. எப்படி? ஜெபத்தில் ஆர்வம் இருக்காது, பிரசங்கத்தை கேட்கிறதில் ஆர்வம் இருக்காது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது, பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களால் முடியாது. ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு சோர்வு, இதான் பின்மாற்றத்திற்கான அடையாளம். கெட்டு போன ஒரு பாத்திரத்திற்கான அடையாளம். இந்த அடையாளங்கள் நம்மிடத்தில் வரும்போது உடனே நம்மளை செக் பண்ணி சரி செய்யணும். இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு எவ்வளோ தூரமாக போகிறானோ திரும்பி வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். வந்தவுடன் அவங்க பழைய மாதிரி மாற முடியாது. இயேசுவை விட்டு பின்வாங்கி தூரமாக போனவர்கள் திரும்ப சபைக்கு வர்றாங்கன்னா வந்தவுடன் அவர்கள் முன்பு போல செயல்பட, ஆராதிக்க உடனே முடியாது. எவ்வளோ தூரம் போயிருப்பாங்களோ அவ்வளோ தூரம் திரும்ப அவங்க வரணும். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, எபிரேய
நிருபாக்கியோன் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் 4லிருந்து வாசிப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பின்வாங்கி சபையை விட்டு தூரமாக போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள கொண்டு வந்து ஸ்திரப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, எத்தனை வாரம் சர்ச்சைக்கு வரல, எவ்வளோ நாள் ஆண்டவரோட உறவு இல்லை, எவ்வளவு நாள் ஜெப ஜீவியம் இல்லை, அவ்வளவு தூரம் திரும்ப அவங்க டிராவல் பண்ணி வரணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாளும் தேவனை விட்டு நம்ம தூரப்பட்டு போய்விடக்கூடாது. கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் தூரமாக போயிட்டோம்னா நம்ம திரும்ப தேவ பிரசன்னத்துக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் அதை நாம் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி கொள்ளணும். நாம் வாழ்கிற உலகம் கெட்டுப்போன உலகம், புரோக்கன் வேர்ல்டில் வாழ்கிறோம். உடைக்கப்பட்ட உலகம், சிதைக்கப்பட்ட உலகம், பிசாசு அனைத்தையும் கெடுத்து போட்ட ஒரு உலகம், மனிதர்கள் அவர்கள் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகம், அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அநீதி நிறைந்த உலகம். அதான் புரோக்கன் வேர்ல்டு. எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். எல்லாம் நொறுக்கப்பட்டு தான் இருக்கு. மனிதர்களுடைய இருதயங்களை பாருங்க, உடைந்து போய் இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லை உலகத்தில். ஏசு இல்லாமல் சந்தோஷம் இல்லை. உடைக்கப்பட்ட வாழ்க்கை, சிதைக்கப்பட்ட வாழ்க்கை, யாராலும் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்றீங்க என்பதை மறந்துடக்கூடாது. உடைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? உடைந்து போய் தான் இருப்பாங்க. ஒரு நபர் இன்னொரு நபரை உடைச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஆளை பிசாசு உடைக்கிறதுக்கு இன்னொரு நபரை பயன்படுத்துகிறான். சோர்வடைய பண்ண, அதைரியப்படுத்த, அவர்களை வேதனைப்படுத்த பிசாசு நேரடியாக வரமாட்டான். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை பயன்படுத்துவான். உடைந்து போன உறவுகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு தான் ஆண்டவர் வர்றார். ரொம்ப முக்கியம் என்னன்னா, தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? உடைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நம்ம, நொறுங்கி போய் இருக்கிற ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் வாழ்கிற நாம், தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஒரு 4 குறிப்புகளை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் இடத்தில் வந்து ஒரு உவமையை சொல்லி அவன் புரிந்து கொள்வதற்காக, அவன் தவறை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்வதற்காக, ஒத்துக்கொள்வதற்காக, அதை அவன் சரி செய்வதற்காக என்ன செய்கிறான்னா ஒரு உவமையை சொல்லுகிறான். பிரசங்கம் அப்படிதான். ஏதோ சின்ன சின்ன உதாரணங்கள், எக்ஸாம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு வரும்போது உங்களோட ஆண்டவர் ஏதோ ஒன்று பேசுகிறாருன்னு விரும்பணும். நீங்கள் அதை ரசித்து போகிறதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் அதை ஏன் கர்த்தர் என்னோட இது பேசியிருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பேசுகிறான். தாவீதோட பேசும்போது தாவீது ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் பொறுக்க முடியாமல் அவன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், இந்த இரக்கமற்ற மனுஷன் செய்த காரியத்தை பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 எத்தனையாக திரும்ப செலுத்தணுங்கிறான். இவன் இரக்கமற்றவன். 5ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் மரணத்துக்கு பாத்திரவான். இப்படியெல்லாம் தாவீது பேசுகிறான். அப்போ கர்த்தர் தாவீதோடு சொல்கிறார், நீ ஏன் அந்த மனுஷன்? யாரப்பா சொல்கிற? நீ ஏன் அந்த மனுஷன்? சில நேரம் பொதுவாக யாரையாவது பேசணுன்னா நம்ம உடனே பேசிடுவோம். ஆனால் நம்ம காரியத்தில் பேசணுன்னா அமைதியாக இருக்கும். உலகம் அப்படி தான். மற்றவர்களை பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
நம்மையோ நம்முடைய குடும்பத்திலேயோ யாரையோ ஒரு ஆளை பேசுறதுக்கு யோசிப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு நபர், நீங்கள் நேசிக்கிற ஒரு நபரை பேச முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். தாவீது யாரையோ தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த மனுஷன். அப்போது தேவனுடைய பார்வையில் தாவீது அந்த முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. இதை முழுசும் நீங்கள் தெரிந்திருக்கிறது தான், நான் வாசித்து நேரத்தை எடுக்க விரும்பலை. எல்லா ஆடு மாடோட ஐஸ்வர்யவான் இருக்கிறான். தரித்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் இருக்குது. இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவனுடைய மடியில் ஒரு செல்ல பிராணியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பத்தை சாப்பிட்டு அவன் பாத்திரத்தில் தண்ணி குடித்து அவன் மடியில் படுத்து அவனுக்கு ஒரு மகளை போல இருந்ததாம். எவ்வளோ தூரம் கர்த்தர் ஞானமாக பேசுகிறார் பாருங்க. இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், அதாவது தேவனை விட்டு தூரமாக போனவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். எடுத்தெடுப்பில் நீங்கள் போய் நீங்கள் செய்தது தவறு, நீங்கள் சர்ச்சுக்கு வராது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லாமல் நாத்தான் தீர்க்கதரிசியை போல் கொஞ்சம் ஞானமாக அதை ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேரால் சில சிச்சுவேஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியலை. எப்படி இதை சொல்கிறது, எப்படி இதை செய்கிறது, எப்படி இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, ஆலயத்துக்கு கொண்டு வர்றது எப்படி, அநேகரால் அது தெரியாமல் இருக்குது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான் பாருங்கள். அவன் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் ஒரு ராஜாட்ட போய் அவன் செய்த தவறை சொல்கிறன்னா சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊழியத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா? ஏரோதிட்ட சொன்ன போது யோவான் ஸ்நானகனுடைய தலையே போயிட்டு. அப்போ இவன் எவ்வளோ ஞானமா கர்த்தர் கொடுத்த கிருபையில் பேசுகிறான். அவனுக்கு புரிய வைக்கணும், இது தவறு என்பதை உணர வைக்கணும். தேவனை விட்டு தூரமாக போனது தவறு, சர்ச்சை விட்டு போனது தப்பு, தேவனோட உறவில்லாதது தவறு என்பதை புரிய வைக்கும் விதமாக நாம் பேசணும். அதுக்கு நாத்தானை போல கர்த்தர் நமக்கு கிருபைகளை தரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அவன் எடுத்து சொல்கிறான், ஐஸ்வர்யவான்ட்ட ஒரு வழிப்போக்கன் வர்றான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த வழிப்போக்கனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு இவனோட ஆடு மாடில் ஒன்றும் எடுக்கலை. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருக்கான் பாருங்க. அந்த ஏழைகிட்ட போய் அந்த ஆட்டை எடுத்து வந்து அதை கொன்று அதை சமைச்சான், அதை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னபோது தாவீது கோபம் வந்துருச்சு. அப்போ அவனுடைய ரியாலிட்டி, இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை தாவீதுக்கு புரிய வைக்கிறான் நாத்தான். தேவனை விட்டு தூரமாக போகிறனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தேவனை விட்டு தூரமாக போகிறனால எவ்வளோ பாதிப்பு இருக்குது, ஆண்டவரோட உறவு இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுங்கிறத நாத்தான் தெளிவாக புரிய வைக்கிறான். அப்படி கிருபையை நமக்கு ஆண்டவர் தரணும். அப்படி புரிய வைக்கும் போது தான் சிலர் ஆண்டவரண்டை திரும்பி வருவார்கள். இப்படி எல்லாம் ஜனங்கள் தூரமாக போனவங்க பல வருஷம் ஆச்சு, பல மாதம் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து மறுபடியும் அவங்கள கொண்டு வரணுமா? நாத்தான் தீர்க்கதரிசியை போல கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். புரிய வைக்கணும். முதலாவது தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது அதைத்தான் அவன் புரிய வைக்கிறான். 4 குறிப்புகளும் இன்னைக்கு அதுதான். தேவனுடைய பார்வையில் தாவீது செய்த காரியம் எப்படி இருக்கிறது? முதலாவதாக, கர்த்தர் தனக்கு தந்ததில் திருப்தியற்ற வாழ்க்கை. கர்த்தர் தனக்கு தந்ததில் திருப்தியற்ற வாழ்க்கை. ஆண்டவர் பார்வையில் அப்படிதான் இருக்கு. திருப்தி இல்லாத மனுஷனா இருக்கிறான் தாவீது. ஸ்தோத்திரம். ஏராள ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரம், அவன் தேடின ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு சொந்தமானது. இன்னொருவருக்கு சொந்தமான ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. திருப்தியற்ற வாழ்க்கை. ஆண்டவர் எவ்வளவோ தாவீதை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், புழுதியிலிருந்து எடுத்தார், குப்பையிலிருந்து உயர்த்தினார். ஆனால் கர்த்தரை மறந்து போனான்.
திருப்தியற்ற வாழ்க்கை. இது வரும்போது தான் பிரச்சனை நம்ம லைஃப்பில் உண்டாகும். என்றைக்குமே நிறைய டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? திருப்தி இல்லாத வாழ்க்கையில் வரும். இருக்கிறது தேவன் எனக்கு தந்ததில் சந்தோஷம், தேவன் எனக்கு தந்ததில் மகிழ்ச்சி, தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களில் நான் திருப்தியாக இருக்க பழகணும். அது இல்லை, தேவனுடைய பார்வையில் அது தவறாக இருக்கிறது. திருப்தியற்ற வாழ்க்கைக்குள்ள தாவீது போகிறான். ஸ்தோத்திரம். எவ்வளவோ கொடுத்தார் ஆண்டவர், பெரிய சிங்காசனத்தையே கொடுத்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? தாவீது கிடைத்தது. கிருபையில் ஆண்டவர் நமக்கு தர்ற ஆசீர்வாதங்களை நாம் ரொம்ப கவனமாக பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபையில் கர்த்தர் தரும்போது சில நேரம் அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமையும் மேன்மையும் தெரியாமல் இருக்கும். சில நேரம் உழைப்பினால் கிடைக்கும், கடின உழைப்பு, பிரயாசப்பட்டு அதில் சில நேரம் என்ன நடக்கும்னா, நான் தானே பிரயாசப்பட்டேன், என் இஷ்டப்படி செலவழிக்க எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. அதுலேயும் பிரச்சனை இருக்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருபையினால ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு கிருபையினால நிறைய தருவார். அதுலேயும் நாம் கவனமா இருக்கணும். தாவீது கருளின நிச்சயமான கிருபை, அந்த நிச்சயமான கிருபையை தாவீது மறந்துட்டார். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தது நிச்சயமான கிருபை, அதை தாவீது மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். திருப்தி இல்லாத நிலைமைக்குள்ளே அவன் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு தந்த வேலையில் திருப்தி, ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பத்தில் திருப்தி, ஆண்டவர் எனக்கு தந்த சபையில் திருப்தி, ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தில் ஒரு திருப்தி. இந்த நிலை இருந்தால் நாம் நிறைய கன்னிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம், நிறைய கன்னிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டியதை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இதைத்தான் நாடணும். பணம் அவசியம், பணம் எல்லாருக்குமே தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? பணத்தை ஆண்டவர் நமக்கு தரணும், வருமானங்கள் பெருகணும், உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். ஆனால் பணம் சேர்க்கணுங்கிற ஆசை பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பணம் தேவை. ஆண்டவரே என் வருமானத்தை ஆசீர்வதியும், எங்கள் எதிர்காலம், பிள்ளைகள் எதிர்காலம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்களுக்கு பணம் வேண்டும், நாங்கள் உமக்காக கொடுக்கறதுக்கு, ஊழியத்துக்கு நல்லா செய்கிறதுக்கு பணம் வேணும். கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஆனால் அதே நேரத்தில் பணத்துக்கு மேலே பணம், பொருளுக்கு மேலே பொருள், அதான் ஆசை. அந்த பண ஆசை எதை விட்டு நம்மளை இழுக்குதான்? விசுவாசத்தை விட்டு தள்ளிடுது. 10ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் நம்மளே காயப்படுத்தி கொள்ளுகிற நிலைக்கு தள்ளிடும். அநேக வேதனை, ஒன்றல்ல ரெண்டல்ல, வேதனைக்கு மேலே வேதனை. ஏன்? இருக்கிற வாழ்க்கையில் திருப்தி இல்லை, இருக்கிற ஆசீர்வாதத்தில் திருப்தி இல்லை. இது என்ன செய்யும்னா நம்ம ஃபெய்த்தை அட்டாக் பண்ணுது. எது அஃபெக்ட் பண்ணுது? ஃபெய்த். உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் இதுவரை என் கூட இருந்தார், இனியே என்ன நடத்துவாருங்கிற விசுவாசமே இல்லாமல் போயிடும். எல்லாமே நம்ம மணியை சார்ந்து பணம் அப்படிங்கிற கான்செப்டில் போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, அது எல்லா தீமைக்கும் வேறாம், எல்லா பாவத்துக்கும் ரூட் எது? பண ஆசை. பணம் நல்லது, பண ஆசை தவறு. எல்லாரும் சொல்லுங்க, பணம் நல்லது, பண ஆசை தவறு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஸ்தோத்திரம். கடையில் போய் ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்து வாசிக்கனாலும் என்னதான் வேணும்? பணம் வேணும். சிலர் எதனாலும் மாற்றுவாங்க, பைபிளை மட்டும் அதை ஓப்பன் பண்ண கூட முடியாது.
அப்படி கந்தல் கோலமாக இருக்கும். பைபிளை மாற்ற மாட்டாங்க. ரூபா செலவழிச்சு எதுக்கெல்லாமோ ரூபா செலவழிப்போம். ஸ்தோத்திரம். நல்ல வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்கிடுவேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி வாசித்து என்ன செய்யணும்னா பைபிளை வாங்கிட்டே இருக்கணும். பிரசங்கத்துக்கு ஒரு பைபிள் வச்சுருந்தாலும் வீடு விசிட்டிங்க்கெலாம் கூட்டங்களுக்கு வேறு பைபிள் வச்சுருக்கிறேன். இது மெசேஜுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்குனாலும் பணம் வேணும். அப்போ பணம் நல்லது. எல்லோரும் சொல்லுங்க, பணம் தேவைதான். பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை தவறு. ஸ்தோத்திரம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. அங்கே தான் பிரச்சனை. கர்த்தர் என்னை நடத்த முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை எப்போ பாதிக்கப்படும்னா பண ஆசைக்குள்ளே நம்ம போகும்போது. அநேக வேதனைகள் எப்போ வரும்? ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. என்ன இல்லை? ஸ்தோத்திரம். பண ஆசை வரும்போது உங்கள் திருப்தி அடிபடும். பண ஆசை ஃபேமிலி லைஃப்பில் வந்துருச்சுன்னா ஒருவருக்கு ஒருவர் வேதனையைத்தான் சுமப்பீங்க. உங்களால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. தாவீது எல்லா ஆசீர்வாதத்தோடு அரண்மனையில் இருக்கிறான். அவனுக்கு என்ன கவலை? குகையில் இருக்கும்போதாவது சாப்பாட்டுக்கு கவலை. நமக்கு அடுத்த நேரம் என்ன? ஆனால் இப்போ எல்லாமே இருக்கு. இப்போ அவனுக்கு சந்தோஷம் இல்லையே. குகையில், காடுகளில், வனாந்தரத்தில் தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது இருந்த சந்தோஷம் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை. ஏன்? திருப்தி இல்லாத வாழ்க்கை. திருப்தி இல்லாத வாழ்க்கை. ரட்சணத்தின் சந்தோஷம் அவனை விட்டு போயிட்டு 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. திரும்ப தந்து அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இப்போ போயிடுச்சு, சந்தோஷம் போயிட்டு, மகிழ்ச்சி இல்லை. திருப்தி இல்லாத வாழ்க்கை வரும்போது மகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபட்டு போகும். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. 51:12. ரட்சணியத்தின் சந்தோஷம் அதை திரும்ப தாங்கங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இல்லை, இப்போ இல்லை. எல்லாம் இருக்கு. இப்போ பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, செல்வம் இருக்கு, போர் வீரர்கள் இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உயர்வு இருக்கு, சிங்காசனம் இருக்கு, மேன்மை இருக்கு, பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? திருப்தி இல்லை. என்னைக்கு நம்ம லைஃப்ல திருப்தி வருதோ அன்னைக்கு தான் சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரும். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், மாற்று கருத்து இல்லை. நீங்க எல்லாரும் இந்த சபையில் இருக்கிறவங்க உயர்வடைந்து தான் இருக்கணும். ஆமென். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் தந்ததில் திருப்தியா இருக்கணும். ஆமென். ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நமக்கு பணம் 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 அப்படி ஓடுறோம். தேவ சபைக்கு சமூகத்துக்கு வரைக்கும் நேரம் இல்லை. மனைவி பிள்ளைகளோட, கணவனோட, ஸ்தோத்திர குடும்பத்தில் உட்கார்ந்து பேசி எடுத்து எந்த காரியத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி செய்யறதுக்கு டைம் இல்லை. ஆனால் எதுக்கு நேரம் இருக்கு? பூரா ஓடிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன். வேலை வேலை பணம் இப்படியே போயிட்டு இருந்தா எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோமோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இல்லாமல் போயிடும். ஏன் பணம் சம்பாதிக்கிறோம்? குடும்பத்துக்காக, பிள்ளைகளை நல்லா வைக்கணும். ஆனால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யணும், கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு நிறையா தர்றார். ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. அப்போது அந்த திருப்தி இல்லாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில். திருப்தியற்ற வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அது போயிடுச்சுன்னா உங்கள் சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் போயிடும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9 ரொம்ப முக்கியமான வசனம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆசீர்வாதமா வாழ்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆசீர்வாதமா வாழணும், பணக்காரனா வாழணும்னு கேட்காதீங்க.
பணக்காரனா மாறணும்னு கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களை எந்த லெவலுக்கு உயர்த்தணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போவார். ஏன் சோதனையில் விழுறாங்க, ஏன் கண்ணியில் விழுறாங்க? ஸ்தோத்திரம். மதிகேட்டில் இதில் போய் இவர் போய் இப்படி விழுந்துட்டார அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தாவீது நல்ல கவனிங்க, எப்போ விழுந்தான் தெரியுமா? பாவத்தில் 51வது வயசில் விழுந்து போனான். ஏ அப்பா, 51 வயசில் போய் விழணுமா அவன்? யூத்துலலாம் நல்லா இருந்துட்டு, டீனேஜ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு, நடுத்தர வயதெல்லாம் தாண்டி வயசான காலத்தில் போய் என்ன செய்கிறான்? விழுந்துட்டான். 51வது வயதில் விழுறான். திருப்தியற்ற வாழ்க்கை, எல்லாம் சுமூகமாக இருக்கு. இவன் இல்லட்டா கூட ராஜ்யம் நல்லா இயங்கும். அந்த லெவலுக்கு அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டு வந்துட்டான். தாவீது இல்லட்டா கூட என்ன நடக்கும்? ராஜ்யத்தின் பணிகள் நடக்கும், கவர்மெண்ட் இயங்கும், அரசாங்கம் இயங்கும். தாவீதே தேவையில்லை. அந்த நிலைக்கு தாவீது கொண்டு வந்து விட்டுட்டான். லீடர்ஸை ஏற்படுத்தி தலைவர்களை கொண்டு வந்து 2 சாமுவேல் 11 அதிகாரத்தை பாருங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் இவன் போனோம், ஆனால் இவனே போகலை. இவன் இல்லட்டா கூட இவனை இருந்து யுத்தம் பண்ணா எப்படி ஜெயிப்பானோ அப்படி ஜெயம் பெறக்கூடிய தலைவர்களை, பராக்கிரமசாலிகளை தாவீது எழுப்பினா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல லீடர்ஷிப், அதான் ஸ்தோத்திரம், அதான் நல்ல லீடர்ஷிப். அப்படி இருக்கணும். உங்களை மாதிரி உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்னொரு நபரை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதுவுமே இல்லைங்கிற குறை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தாவீது அரசாங்கத்தை, கவர்மெண்ட்டை நல்ல சூப்பராக வச்சுருந்தான். அவன் இல்லட்டா கூட யுத்தத்தில் ஜெயிச்சிடலாம், அப்படி தான் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்கள உருவாக்கி வச்சுருந்தான். இவன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இங்கேருந்து என்ன நினைக்கிறானோ அங்கே செய்யக்கூடிய அளவில் ஆட்கள் இருந்தாங்க. அவ்வளோ தூரம் உருவாக்குனான். ஆனால் திருப்தியற்ற வாழ்க்கை, 51வது வயசில் விழுந்துட்டான். என்னோட உண்மை என்ன தெரியுமா? இந்த பத்சேபாள் இவனுக்கு ரொம்ப தெரியாத நபர் இல்லை, அகித்தோப்பேலுடைய பேத்தி. அகித்தோப்பேல் யார்? தாவீதுக்கு நெருக்கமான உயிர் தோழன் அகித்தோப்பேல். இவனுக்கு ஆலோசனைக்காரனே அவன்தான். இவனுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கனாலும் அகித்தோப்பேல் தான். அதனால்தான் அப்சலோம் ஏற்று வரும்போது அகித்தோப்பேல் அப்சலோம் பக்கம் போனோன்னா பயப்படுறான் தாவீது. அகித்தோப்பேல் ஆலோசனைக்கு யாருப்பா ஏற்று நிற்க முடியும்? அவன் அவ்வளோ தூரம் தந்திரமாக ஞானமாக யோசனை ஐடியாஸ் எல்லாம் அவன்கிட்ட உண்டே. அகித்தோப்பேலுடைய ஐடியாஸ் எல்லாம் தாவீது மதித்து கனம் பண்ணி அதை சொல் கேட்டு நடந்தான். இப்போ இவனுக்கு அகெயின்ஸ்டாக போனோன்னா பயப்படுறான் அவனை கண்டு. அதனால தான் ஜெபம் பண்ணுறான், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும் ஆண்டவரே. இவன் பேர்த்திங்க தன்னுடைய பேரப்பிள்ளை வயசுல இருக்கு, இங்க போய் ஏன் விழணும்? மதிகேடு. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மதிகேட்டிலும் விழுவாங்கன்னு பைபிள் சொல்லுறது. திருப்தியற்ற வாழ்க்கை வந்தா ஒண்ணுமே புரியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுறோம். எல்லாத்துக்கும் வேறு பண ஆசை, ரூட் இங்கே தான் இருக்கு. ரெண்டாவதாக தேவனுடைய பார்வையில் இந்த தாவீது எப்படி இருந்தான்னா, தன்னுடைய தேவைக்காக பிறரை பயன்படுத்துவது. தன்னுடைய தேவைக்காக, இவனுடைய தேவையை திருப்தி செய்வதற்காக ஒரு குடும்பத்தையே உடைச்சிட்டான், ஒரு ஃபேமிலியையே உடைச்சிட்டான். 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் இருக்கு. 11 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்க்குறான். ஸ்தோத்திரம். பார்த்தோன்னே ஆள் அனுப்பி கூப்பிட்றான். என்ன நடந்தது? வந்து இவனிடத்தில் சிக்கி கொண்டால் அதற்கு பிற்பாடு உரியாவை அழைத்துட்டு வர்றான். செய்த தவறை மறைக்க பார்க்குறான். நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணி போகிறேன், ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் தேவைன்னா வாசித்துக்கிடுங்க. உரியாவை வர சொன்னால் அவன், நான் போர் யுத்த டைமில் நான் என்
குடும்பத்தில் போய் என் மனைவியோட நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு யுத்தம்தான் முக்கியம் அப்படின்னு தேச பக்தியில் தேவ ஜனத்துக்காக வைராக்கியமாக அவன் நிற்கிறான். செய்த தவற மறைக்கிறதுக்கு வழி இல்லை, அவனை கொலை செய்தான். யுத்தத்தில் எதிராளியை வச்சு ஸ்தோத்திரம் தன்னுடைய தவற மறைப்பதற்கு முயற்சித்து வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் எதிராளியை வச்சு தன்னுடைய நண்பனை கொலை செய்கிறான். அவன் தான் தாவீது. தனக்கு விசுவாசம் உள்ள ஒரு பாத்திரத்தை எதிராளியை வச்சு கொண்டுட்டான் தாவீது. தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய மனமெல்லாம் உடைஞ்சு போச்சு. தாவீதே, உனக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், எவ்வளவு உன்னை உயர்த்தினேன், ஆனால் எனக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு உரியாவை நீ எதிராளி கையில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்து கொல்ல வைத்து விட்டாயே. பிளான் பண்ணி அடிக்கிறான். தாவீதுக்கு என்னன்னு தெரியுமா? தாவீதுக்கு ஒவ்வொரு யுத்த வீரனை குறித்தும் அவங்க மைண்டை ரீட் பண்ணிடுவான். இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன், இவன்கிட்ட கொடுத்தா இந்த வேலை நடக்குமா, எல்லாம் தாவீதுக்கு தெரியும். அதனால தான் உரியாட்ட கொடுக்குறான். அவனை கொல்வதற்கான கடிதம் அவன் கையிலே கொடுத்து விடப்பட்டது. எந்த நம்பிக்கையில தெரியுமா? உரியா உண்மையுள்ளவன். அவனுடைய உண்மையை இவன் தவறா பயன்படுத்துறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில யாருடைய உண்மையையும் நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. விசுவாசமா இருக்கிறாங்களா, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. சிலர் அப்படியே பேக்கா இருப்பாங்க, அதாவது எப்படி சொல்றது, விவரம் இல்லாம பேதைகளா இருப்பாங்க, பேதையா இருப்பாங்க. இந்த பேதையை இவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க சுய லாபத்துக்காக. பேதையா இருக்கிறவங்ககிட்ட எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க, 2 வார்த்தை பேசி இவங்க பக்கம் இழுத்துருவாங்க. தாவீது தன்னுடைய தேவைக்காக பிறரை பயன்படுத்துகிறான், பிறரை பலியாக்கி விட்டான், ஒரு குடும்பத்தையே உடைச்சிட்டான் தன்னுடைய சுய தேவைக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாக இருந்தது. நம்ம தேவைக்காக யாரையும் பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் மற்றவர்களை பயன்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபைக்குள்ள இருக்கிறோம் எதுக்காக? நம்முடைய தேவைக்காக அல்ல, தேவனுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்காக. இந்த கண்ணோட்டம், இந்த ஆங்கிள், இந்த பார்வையில் ஆதி பரிசுத்தவான்கள் இருந்தனால தான் உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்பட்டது. என் தேவைக்காக ஆண்டவர் என்ன அழைக்கல, என் தேவை ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் தேவையை சந்திக்கிறதுக்கு தான் என்னை கர்த்தர் ரட்சித்தார் என்பதை ஆதி சபை உணர்ந்தனால தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பியது. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ண ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் தேவை பெரிதல்ல, என் தேவையை சந்திக்க தேவனால் முடியும். அவருடைய தேவையை சந்திக்க என்னை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவன் தேவைக்காக, இவன் விருப்பத்துக்காக ஒரு குடும்பத்தையே பலியாக்கிட்டான். உடைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். உடைந்து போனது. என்ன செய்ய முடியும்? பச்சை பாலால ஒன்றுமே செய்ய முடியாது. ராஜாட்ட இருந்து உத்தரவு வருது, என்னன்னாலும் நடக்கும், ஒன்று செய்ய வழி இல்லை. இவன் சொல்றதுக்கெல்லாம் அவன் ஓகே சொல்லி தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். தாவீது எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்க. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு குடும்பத்தையே பலியாக்கிட்டான். ஆண்டவர் பொறுமையோட தான் இருந்தார், ஒன்றும் செய்யலை, அமைதியாக விட்டுட்டார். 1 வருஷம் ஆச்சு, பிறந்த குழந்தைய அடித்தார், அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இவ்வளோ தூரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவன், எல்லாம் ஆசீர்வாதமாக நிறைவாக வந்தபோது கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பது தான் முக்கியம். கர்த்தர் சொல்றார், நீயே அந்த மனுஷன். தேவனுடைய பார்வையில். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 5-6 வசனங்களை பாருங்க. கோபம் வந்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான், இவன் இரக்கமற்றவன்,
இதை செய்தபடியினால் இந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையா திரும்ப கொடுக்கணும். மூன்றாவதாக, தேவனுடைய பார்வையில் இவன் எப்படி இருக்கிறான்னா, ஸ்தோத்திரம், தன்னை குற்றமற்றவனாக நினைக்கிறான். நான் கரெக்டாக இருக்கிறேன், என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. தன்னை குற்றமற்றவனாக நினைக்கிற அனுபவம் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி குற்றமற்றவனாக இருக்கலை, நினைக்கிறான். தாவீது நினைக்கிறான். தாவீது நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. தேவனுடைய பார்வையில் தாவீது எப்படி இருக்கிறான்? தன்னை குற்றமற்றவனாக நினைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணியிருக்கும்? எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, நான் மட்டுமா செய்கிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு 4 பேரை துணைக்கு இழுத்துருவாங்க. அவர் செய்யாத பாவத்தையா நான் செஞ்சேன், இவர் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன், எல்லாரும் செஞ்சது தானே நானும் செஞ்சேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷன். தாவீதே, ஆண்டவர் யாருனாலும் விட்டுருவாரு. ஆனா யாருக்கு அதிகமான கிருபையை கொடுத்து வச்சிருக்காரோ அவங்க தவறுகளை செய்யும் போது விட மாட்டாரு. யாருக்கு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் வச்சிருக்காரோ, யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க தவறு செஞ்சா கண்டிப்பா ஆண்டவர் அவர்களை சிட்சிப்பார். சிச்சை வருது. எல்லாரும் இப்படித்தானே இருந்தாங்க. தாவீது அப்படியே சொல்லி தன்னுடைய தவறுகளை அப்படி நார்மலைஸ் பண்றான், அப்படி சரி பண்ணிட்டு வர்றான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படி நினைக்க கூடும். சிலர் அப்படிதான், நான் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க, எல்லாரும் செஞ்சது தானே செஞ்சேன், அவர் இப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், நானும் இப்படி செஞ்சேன். அப்படி இல்லை. அதான் குற்றமற்றவனாக நினைக்கிற அனுபவம். நார்மலைஸ் பண்ணாதீங்க, தவறுகளை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். சில ஒத்துக்கிடவே மாட்டாங்க. ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு ஆவியானவரே வந்தாலும் நடக்காது. ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு ஆவியானவரே வந்தாலும் நடக்காது. அதனால ஆவியானவரே அமைதியை விட்டுருவார். ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமா பேசுவார். ஆண்டவர் பேச பேச கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் நேரடியாக சொன்னாலும் யார் கேட்க போறா? இந்த பூமியில இயேசு நேரடியாக ஊழியம் செஞ்சார் 3.5 வருஷம். யூதர்கள் கேட்டாங்களா? கேட்கலையே. சொற்ப ஜனங்கள் தானே அவரை பின்பற்றினார்கள். எத்தனை பேர் அவர் பின்னால போனாங்க? சிலுவைக்கு வரும்போது ரொம்ப கிரௌடு குறைஞ்சிட்டு, மேல் வீட்டறையில் 120 பேர் தானே இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் செதறி போனாங்க. எல்லாம் செதறி போனாங்க. பின்மாற்றம். லட்சக்கணக்கான பேர் பவனிக்கு வந்துட்டு ஜெபத்துக்கு 120 பேர் தான் வர்றாங்க. யோசித்து பாருங்க. இதான் இன்றைய நிலைமையும் இதுதான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஃபங்க்ஷன், திருவிழா அப்படின்னா ஒரு பெருங்கூட்டம் வரும். ஆனால் அதே இது ப்ரேயர் அப்படின்னா ஒரு சிறு கூட்டம் தான் வரும். யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று. பவனியில இயேசு கிறிஸ்துவினுடைய சத்துருக்கள், எதிராளிகள், அவர் யாரையும் சத்ருவா நினைக்கல, காரணம் இல்லாம அவருக்கு சத்ருவானாங்க. அந்த எதிராளிகள் சொல்றாங்க, பரிசேயர், உலகமே பின்னால போயிட்டு, பண்டிகைக்கு வந்த கூட்டம் எல்லாம் அவர் பின்னால போயிட்டு இருக்குப்பா, என்ன செய்யறது என்ன செய்யறது? இதுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை பவனினா இதுல இருந்து 5 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, 5ஆவது நாள் சிலுவைக்கு போயாச்சு. 5 நாள்ல சிலுவைக்கு போகும்போது ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கு, ஒரு சிறு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார். 40 நாள், கிட்டத்தட்ட 47 நாட்களுக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து பவனி சென்று, ஸ்தோத்திரம், 1 வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் 40 நாள், 40 நாள் கழிச்சு 10 நாள் காத்திருக்காங்க. இந்த 10 நாள் காத்திருந்தது எத்தனை பேர்? 120 பேர். அப்போ 47 நாள் தான் கணக்கு. 47 டேஸில் லட்சக்கணக்கான மக்கள் 120 குறைஞ்சிட்டாங்க. க்ரௌட் அப்படி குறைஞ்சிட்டு. ப்ரேயருக்கு உட்கார்ந்தது 120 தான், பவனிக்கு வந்தது லட்சங்கள். எங்க போச்சு அந்த கூட்டம்? ஏசு அவ்வளோதான், முடிஞ்சிட்டார்ப்பா அப்படின்னு செதறி போன கூட்டம், உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு கூட்டம். 40 நாள் ஏன் இருந்தார் தெரியுமா?
உயிர்த்தெழுந்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணவும், சீஷர்களை பலப்படுத்தவும், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை திருப்பி கொண்டு வரவும் தான் ஆண்டவர் 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார். 40 daysல அவர் ப்ரூவ் பண்றார், நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 40 நாட்களுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறவராக உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை அவரால் மகிமைப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 40 நாள்ல தான் உயிர் தெழுந்ததை இந்த உலகத்திற்கு அவர் காண்பித்தார். 40 நாள் 40 நாள் உபவாசம் பண்றோம், 40 நாள் ஜெபம் பண்றோம். இந்த 40 நாட்கள்ல கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 120 தான் வந்துச்சு. அவர்களை வச்சு தான் ஆண்டவர் முழு உலகத்திற்கும் தம்முடைய வேலையை செய்ய சித்தமாயிருந்தார். ஒரு பெருங்கூட்டம், ஆசீர்வாதம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் போது இருக்கும். ஒரு சிறு கூட்டம் தான் ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு வந்தாங்க. ஆண்டவரால் நன்மையை பெற்றுக்கொள்ள 25,000 பேர் கூடினாங்க. எங்க மலையில் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5,000 புருஷர்களை போஷித்தார்கள். ஆனால் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு 120 பேர் தான் வந்தாங்க. 120 பேர் தான் வந்தாங்க. ஆனால் அவர்களை கொண்டு கர்த்தருடைய வேலை நடந்தது. தன்னுடைய பார்வையில் தாவீது குற்றமற்றவனாக நினைக்கிறான். நான் குற்றவாளி இல்லைப்பா, அது அப்படியே தவறுகளை நார்மலைஸ் பண்ணி சரி கட்டிட்டான், சமாளித்து விட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லை, ஆனால் சமாளித்து கொண்டிருக்கிறோம். யாரும் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன், யாரும் பேசாததையா நான் பேசிட்டேன், சமாளிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் அது குற்றமாக இருக்கிறது. தாவீதே, உன் பார்வையில் நீ குற்றமற்றவனா இருக்கிற, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது குற்றமாக இருக்கு. அதை சரி செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் குற்றமாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிடணும். உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பா, 2 சாமுவேல் 12:7 பாருங்க. சவுலின் கை கொண்ட தப்பு வித்தேன், என்னெல்லாம் உனக்கு செஞ்சேன், உன் உயிரை எத்தனை முறை பாதுகாத்தேன் தாவீதே, உன் உயிரை எத்தனை முறை பாதுகாத்தேன். உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கோலியாத்தை எழுப்புனே. உன்னை தேசத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக, நீ தான் அடுத்த தலைவன் என்பதை அடையாளப்படுத்துறதுக்காக உன்னை கோலியாத்துக்கு முன்னால கொண்டு போய் உயர்த்தினே. மறந்துட்டியப்பா தாவீதே. சில வாய்ப்புகள் நமக்காகவே ஆண்டவர் தந்தாருங்க. சில வாய்ப்புகள், சில பிரச்சனை எல்லாம் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே, நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கிறதுக்காகவே கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அதெல்லாம் மறந்துட்டியப்பா தாவீதே, உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், நீ கேட்டதெல்லாம் கொடுத்தப்பா, இன்னும் இது பத்தலைன்னா 8ஆம் வசனத்தின் கடைசியில், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆனால் 9ஆம் வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, அவர் பார்வையில் இது தப்பு. நிறைய ராஜாக்களை குறித்து எழுது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சாங்க, கர்த்தருடைய பார்வைக்கு அவங்க பொல்லாப்பானதை செஞ்சாங்க அப்படின்னு ராஜாக்களை குறித்து நம்ம வாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நான் செய்கிறது எப்படி இருக்கு? என் வார்த்தைய, தேவனுடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டே தாவீதே. ஸ்தோத்திரம். உரியாவை பட்டயத்தால் மடிவித்தாயே, எவ்வளோ பெரிய தவறு. ஒரு உண்மை உள்ளவனுடைய உண்மையா இருந்தனால செத்தாங்க. அவன் தான் உரியா. உண்மைக்காக செத்தவன் உரியா. சின்சியரா ஒர்க் பண்றான், அதுக்காக உயிர் போச்சு. நேர்மையா இருந்து செத்தவன் உரியா. நல்லவனா வாழ்ந்து செத்தவன் உரியா. எந்த ஒரு தந்திரமும் இல்லாத மனுஷன், நேர்மையா இருந்தவன், யாருக்காகவும் கடமையை விட்டு கொடுக்காதவன் உரியா. அப்படிப்பட்ட உரியாவை கொண்டுட்டியப்பா.
தாவீதே, நீ உன்னை குற்றமற்றவனா நினைச்சிட்டு இத்தனை நாட்கள் சமாளிச்சுட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அதை சரி செய்யணும், அதை சரி செய்யணும். முதல்ல ஆண்டவர் நாத்தானை கூட்டு வந்து என்ன உணர்த்துறார் தெரியுமா? நீ செஞ்சது தப்புங்கிறத உணர்த்துறார். தாவீதுக்கு இப்போ நடக்கிறது அதான். அவன் நினைக்கிறான் நான் செஞ்சே கரெக்ட் அப்படின்னு. ஆண்டவர் சொல்ல, நீ செஞ்சே தப்பு தான்ப்பா. இதை சொல்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிட்டு, இதை சொல்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிட்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி, நான் என் மெசேஜை முடிக்கலை, அப்படியே பைபிளை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடி கேளுங்க. ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருந்தா, உண்மையிலே நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஆண்டவர். மாற்றத்தை நோக்கி 13வது நாள் ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உண்மையிலே தப்பு தான் ஆண்டவர், இந்த காரியத்தில் நான் இப்படி செஞ்சது தப்பு தான். ரியலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சமூகத்தில், நான் இப்படி பேசினது தப்பு தான், நான் இப்படி செஞ்சது தப்பு தான், இப்படி நடந்தது தப்பு தான், இப்படி தான் செய்யணும்னு தெரியும், ஆனாலும் இப்படி செஞ்சேன், வேணும்னே செஞ்சிட்டேன், தப்பு தான் ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ரியலைஸ் பண்ணுங்க. முதல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதை ஒத்துக்கொள்ளுங்க. ஓ ரபல ஹந்த ரபலபா ஷகல ஹந்த ரபலபா. உம்முடைய பார்வையில் எப்படி இருக்கு ஆண்டவரே? உம்முடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்த 13வது நாள் ஜெபத்தில் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரு. பொதுவாக ஜெபம் பண்ணக்கூடாது. சில நேரம் எங்களுக்குள்ளன்னு ஜெபம் பண்ணும்போது அது நார்மலைஸ் பண்ணிடும், அதை அப்படியே பெரிதுபடுத்தாமல் விட்டுரும். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரும். வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் அது சரியான ஜெபம். எங்களுக்குள்ள இல்லப்பா, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தர நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து. ரீபா லபா ரபா லபா ஷபா லகந்த ரபா லபா ரபா ரிகமா லகந்த ரிபா லபா ரபா லபா ரபா. தன்னை குற்றமற்றவனாக நினைக்கிறான். இது ஆண்டவருடைய பார்வையில் குற்றமா இருக்கு. தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்கிறான்? நான் ஒன்றும் குற்றவாளி இல்லைங்க, எல்லாரும் செஞ்சே தான் நானும் செஞ்சேன், நான் ஒன்றும் பெருசாக செய்யலை, நான் ஒன்றும் பெருசாக செய்யலை. அது தேவனுடைய பார்வையில் குற்றம். ஸ்தோத்திரம். நாலாவது தாவீது. ஆண்டவருடைய பார்வையில் தாவீது எப்படி இருந்தான்னா, தனக்கு தானே நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனா இருக்கிறான். அவனே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். ஒரு ராஜா எங்கேயா அப்படி கொடுத்துருப்பானா? அவன் கொல்லப்பட வேண்டும், யாருன்னே தெரியாம சொல்லிட்டார் ஐயா, அவசரப்பட்டுட்டான். அவன் கொல்லணும்பா, அவனை விட்டுறக்கூடாது, அவன் திரும்ப 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். ஆண்டவர் பார்த்தார், எப்படியா சொல்ல, நீயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட உனக்கு. அப்போ இது வரைக்கும் தான் தான் அந்த குற்றவாளின்னு கூட அவனால் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு போயிட்டான். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். ஏன் நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்குன்னா, நிறைய காரியங்களை நம்ம அறிக்கை செய்யவே இல்லை. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் தவறு. ஆண்டவருடைய பார்வையில் அது தவறு. அறிக்கை பண்ண சொல்றாரு. அறிக்கை செஞ்சு விட்டுவிட இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் செஞ்சதை தானே நானும் செஞ்சேன். அவன்லாம் என்ன தப்பு செஞ்சுட்டு எப்படியோ மாறி நல்லா போலையா? ஏன் ஆண்டவர் என்கிட்ட மட்டும் இது இப்படி செய்கிறாரு? உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதை கூட நம்ம செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? யாரும் எப்படியும் இருந்துட்டு போட்டோம். என்னெல்லாம் பேசுகிறான், அவன் நல்லா தானே இருக்கிறான். இன்றைய வாழ்க்கையை பார்க்காதீங்க. ஆண்டவர் சிலரை ஆரம்பத்திலே சிச்சித்து சரி பண்ணுவார். சிலதை ஆண்டவரே வேண்டான்னு விட்டுட்டாருன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது, போயிட்டே இருக்கும், வண்டி ரூட்டு கிளியராக இருக்கும், லாஸ்ட்டில் பிடிப்பார். ஸோ அதை வைத்து நாம் தீர்மானிக்கக்கூடாது. ஏன் வாழ்க்கை ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கு அதை தான் பார்க்கணும். நீ அந்த மனுஷன்னு சொன்ன போது ஸ்தோத்திரம், அப்படி கர்த்தர் பேசின போது அவன் சொல்றான் 13ஆம் வசனத்தில், தாவீது நாத்தான் இடத்தில் ராஜா, நம்ம வேற யாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ ஆகாப் ராஜாவா இருந்தா என்ன நடந்திருக்கும்? போர் வீரர்களை கூப்பிட்டு இவனை தூக்கி சிறையில் வைங்கப்பா, இடுக்கணின் அப்பத்தை கொடுங்க,
பூட்ஸ் காலால் 4 மிதி மிதித்து அவன் எலும்பை உடைங்கன்னு இருப்பாங்க. இல்லை அவனை தூக்கி உள்ளே வச்சு சிரச்சேதம் பண்ணுங்கப்பா. யாரை பார்த்து என்ன சொல்கிற, எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஆகாபா இருந்தா, ஏரோதா இருந்தா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாவீது, அதான் தாவீது, அவன் தான் தாவீது. இவ்வளோ தூரம் அவனுக்கு சொல்லி அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் நடக்கும், எதையா உன்னை செலக்ட் பண்ணிக்கோப்பா, எது உனக்கு வேணும், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, நீ என்னை அசட்டை பண்ணிட்ட, ஸ்தோத்திரம். சத்துருக்கள் தூசிக்க காரணமாக இருந்துட்டப்பா, எல்லாம் நடக்குங்கிறார், ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான் 13ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இப்போ 13ஆம் வசனத்தில் தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நாத்தான் சொல்றான், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு. பாதுகாக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி தாவீதுக்காக நாத்தான் நிற்கிறான். கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார், உன்னை சுத்திகரிக்கிறார். இல்லைன்னா செஞ்சதுக்கு இப்போ அடி விழுந்திருக்கும் உனக்கு, நீ தப்பிட்ட. தாவீதே, நீ பிழைச்சிக்கிட்ட. ஸ்தோத்திரம். நம்ம செய்த நிறைய காரியங்கள் என்றைக்கோ நம்ம வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதியிருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து கிருபையை தந்தனால இதுவரை நாம் உயிரோடு கர்த்தரை சேவிக்கிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த முடியும்? ஆமே. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து, ஆண்டவரே என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும், சுத்திகரியும். நீங்க செய்தார், உன்னை விட்டு நீக்கிட்டாருப்பா, உன்னை மன்னிச்சிட்டாரு. அதனால தான் நீ உயிரோட இருக்கிற, அதனால தான் நீ பிழைச்சிருக்கிற. தாவீதுக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. ஆனாலும் எங்க தொடணுமோ அங்க தொட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில சரி செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது குறிப்பு, யாருக்கோ நினைச்சு பிறனுக்கு என்று நினைத்து தனக்குத்தானே நியாய தீர்ப்பை கொடுத்துட்டான் தாவீது. பிறனுக்கு, யாருக்கோ நினைச்சு தான் கொடுத்தான், அது அவனுக்கு தான் இருந்துச்சு. கர்த்தருடைய பார்வையில் யாருக்கோ மற்றவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனா தாவீது இருந்தான், அது உண்மையிலே அவனுக்கு தான் வந்துச்சு. அதான் 4வது காரியம். நம்ம லைஃப்பில் யாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, சில நேரங்களில் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைப்போம், கடைசியில் நமக்கு திரும்பிடும். தாவீதுக்கு அப்படிதான், யாருக்கோ கொடுக்குறோம், குடிச்சா ஆண்டவர் நீ தான் அப்படின்ட்டார், முடிஞ்சு. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இப்போ இவனுக்கு தான் நடக்கும். அதைத்தான் ஆண்டவர் செஞ்சார். இவன் சொன்னதைத்தான் இவனுக்கு திரும்ப செய்கிறார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. யாரையும் நியாயம் தீர்க்கிற உரிமை நமக்கு இல்லை. ஆண்டவுடைய கரத்தில் கொடுத்துருங்க, ஆண்டவுடைய கரத்தில் கொடுத்துருங்க. கெட்டு போன பாத்திரமாகிய தாவீதை தேடி ஆண்டவர் வந்தார். கெட்டு போன வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் ஆண்டவரை தேடி வரலங்க, ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி, எல்லாரும் சொல்லுங்க, அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவையே நமக்கு கொடுத்தார். யாருக்கும் இல்லை, யாரும் தேடி போகல அவரை, நம்ம தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. கெட்டு போன உலகத்தை தேடி வர்றார், கெட்டு போன மனிதர்களை தேடி வர்றார். தேவனுடைய பார்வையில் தாவீது கர்த்தர் தனக்கு தந்தையில் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். 2வது, தன்னுடைய தேவைக்காக பிறரை பலியாக்கி கொண்டிருந்தான். 3வது, தன்னை குற்றமற்றவனாக நினைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான். 4வது,
யாருக்கோ நினச்சி பிறனுக்கு என்று நினைத்து நியாய தீர்ப்பை கொடுக்கிறவனா இருந்தான், அது தனக்குத்தானே கொடுக்கிறவனா மாறி போச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மற்றவங்களை வாய்க்கு வந்த மாதிரி மற்ற பிள்ளைகளை பேசக்கூடாது. யாரையும் நம்ம ஒரு நாளும் நியாயம் தீர்த்தரக்கூடாது. ஸ்தோத்திரம். தாவீது நியாயம் தீர்த்தான், அது கடைசியில் தனக்கே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. யாருக்கோ நினச்சி கொடுக்கறது தனக்கு வந்து நிற்கு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் நீயே அந்த மனுஷன்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீயே அந்த மனுஷன்னு நம்மளை பார்த்து குற்றப்படுத்திடக்கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம தவறுகளை, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியும், குற்றங்களை மன்னிக்க முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும். அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. பாவங்களை மன்னிக்கிற தேவனுக்கு அதிகாரம் இருக்கும் என்றால் மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கோ தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக.